கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சகோதரிகளின் காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் நமக்கு அருமையாக 7 மாதங்களை கடந்து இந்த 8வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க உதவி செஞ்சார். நமக்கு கொடுத்த கிருபைகளுக்காக நம் ஆண்டவரை நன்றியோடு அவருக்கு ஸ்தோத்திரங்கள் துதிகளை ஏறெடுப்போம். இந்த நாளிலும் தியானத்திற்காக சங்கீத புத்தகம் 127 4வது வசனம். சங்கீதம் 127 4. இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த 127வது சங்கீதத்திலே 4வது வசனத்திலே இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். இந்த கர்த்தரால் கிடைக்கும் இந்த சுதந்திரத்தை, இந்த பலனை கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எவ்விதமாக அதை வளர்த்து அவர்களை நாம் எப்படி பொறுப்போடும் கவனத்தோடும் கர்த்தருக்கு முன்பதாக நாம் அவர்களை வளர்த்து நாம் எப்படி கர்த்தரை சமூகத்துக்கு நாம் கொடுக்கிறோம் பிள்ளைகளை என்று நாம் பார்க்கும்போது, இந்த நாட்களிலே சிறு பிள்ளைகளை குறித்து அநேக குடும்பத்திலே பிள்ளைகளை குறித்து பார்க்கும்போது அநேக பிள்ளைகள் வழி தடுமாறி, கர்த்தருடைய பிள்ளைகள் தான், கர்த்தருக்குரியவர்கள் தான், விசுவாச பிள்ளைகளுக்கு விசுவாச குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் தான். ஆனால் அவங்க வளர்ந்து வரும்போது அவருடைய பாதைகள் வழி தவறி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை என்ன செய்கிறார்கள். அதன் வேதத்தில் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளிலே 22:6 பார்க்கும்போது, பிள்ளையானவனே நடக்க வேண்டிய வழியில நடத்து, அவனும் அதை முதிர் வயதிலும் விடாதிருப்பான். நீதிமொழி 22:6 இவ்விதமாக சாலமோன் இவ்விதமாக கூறுகிறார். இதற்கு நாம் என்ன, நம்முடைய பிள்ளைகளை குறித்தான பொறுப்பு நமக்கு எப்படி இருக்கிறது? காலகட்டத்தில் எத்தனையோ பேருக்கு பிள்ளைகள் இல்லாமல் குடும்பத்திலே அவ்வளவு ஒரு வருத்தமாக குழந்தை இல்லாமல் ரொம்ப ஆனால் அருமையாக கர்த்தனும் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் நமக்கு அருமையாக விசுவாச பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நம்முடைய கையில கொடுத்த பிள்ளைகளே நாம் எத்தனை பொறுப்போடு கனத்தோடு அவர்களை வளர்த்து நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அவருக்கு நாம் எப்படி கொடுக்கிறோம் என்பதை நாம் ஒரு நாள் ஆண்டவர் நம்மிடத்திலே கணக்கு கேட்பார். அப்போ நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகளே நாம் பயபக்தியோடு கர்த்தருக்கு பிரியமாக அவர் விரும்பும் வண்ணமாக நாம் என்ன செய்ய வேண்டும்? பிள்ளைகளை வளர்த்து கொண்டு வர வேண்டும். வளர்த்து அவர் பிரியப்படும்படி நாம் என்ன செய்ய வேண்டும்? நடந்து கொள்ள வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சையோடு அவர்களை வளர்த்து நாம் என்ன செய்ய வேண்டும்? கொண்டு வரக்கூடியது பெற்றோருடைய நம்முடைய பொறுப்பாக இருக்கிறது. விசுவாசிகளை போல அல்ல, நாம் எடுக்கப்பட்ட பிள்ளைகள். கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். நமக்கு என்று ஒரு தனி அடையாளம் இருக்கிறது. கிறிஸ்தவர்கள், இது விசுவாச பிள்ளைகள் என்று நம்மளை பார்த்தாலே அவர்கள் ஒரு மக்களுக்கு என்ன செய்கிறது? இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்ற ஒரு நம்மேல் அவர்கள் அப்படி ஒரு அடையாளத்தை காண்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட சாட்சியான அப்படி மற்றவர்களை மிகுத்து சாட்சி சொல்லும் போது பிள்ளைகளை நாம் எவ்விதமாக வளர்த்து கொண்டு வருகிறோம். இங்கே வேதத்திலே ஒரு தாய் இவ்விதமாக ஒரு உறுதி எடுத்துக்கொண்டு தன்னுடைய பிள்ளையை அருமையாக வளர்க்கிறார். இங்கே பார்க்கும்போது சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே, சாமுவேல் 1:22 பின்பகுதியை பாருங்கள். கர்த்தரின் சன்னதியிலே அவன் கர்த்தரின் சன்னதியிலே காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும் நான் அவனை கொண்டு போய் விடுவேன் என்று தன் புருஷனிடத்தில் சொன்னாள். கர்த்தரின் சன்னதியில் காணப்படவும் அங்கே எப்பொழுது இருக்கவும். கண்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே பிள்ளைகளை
சபைக்கு கூப்பிட்டு வருகிறோமா? எல்லா கூட்டங்களுக்கும் கூட்டு வருகிறோமா? சபையிலே நாம் எப்படியாக பிள்ளைகளை இருக்க வைக்கிறோம்? அவர்களை எந்த ஒழுங்குடன் அவர்களும் சபையிலே நடந்து கொள்கிறார்கள்? சபைக்கு முதலாவது நாம் அழைத்து வருகிறோமா? சபைக்கு உரிதான முக்கியத்துவம் அதற்கு நாம் அதற்கான முக்கியத்துவத்தை நாம் கொடுக்கிறோமா? பிள்ளைகளிடத்தில் அதை சொல்லி கொடுக்கிறோமா? இதெல்லாம் பெற்றோர்களாக நம்மேல் விழுந்த கடமை. அதனால நாம் என்ன செய்ய வேண்டும்? சபைக்கு பிள்ளைகளை அழைத்து வருவது மிகவும் முக்கியமான அதை கர்த்தர் விரும்புகிறார். நம்மை குடும்பமாக தேர்ந்து கொண்ட தேவன். நாம் அங்கே இஸ்ரவேல் மக்கள் சொல்லும்போது அந்த பார்வோன் என்ன சொல்கிறான் மோசேயின் இடத்துல, நீங்கள் என்ன செய்யுங்கள், பிள்ளைகள் எவ்வளவு இருக்கட்டும், நீங்க மாத்திரம் பெரியவர்கள் மாத்திரம் போங்க என்று சொல்லும் போது, இல்லை நாங்கள் குடும்பமாக எல்லாரும் நாங்கள் ஒவ்வொரு குடும்பமாக ஒவ்வொருத்தரும் அப்படியாக தான் சொல்லி அந்த மோசே என்ன செய்கிறார்? இந்த பார்வன் சொல்லலாம், நாம் கர்த்தர் நம்மளை குடும்பமாக நம்மளை தேர்ந்தெடுக்கிற நாம் குடும்பமாக அவரை என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய ஆலயத்துக்கு சென்று கர்த்தரை நம்ம அதை கிடப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் சிறு வயதிலிருந்தே நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மை பார்த்து பெற்றோர்களை பார்த்துதான் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? வளருகிறார்கள். நம்மளுடைய நடக்கை, நம்மளுடைய காரியங்கள் எப்படி இருக்குது, நாம் எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் என்பதை அவர்கள் பார்த்து கொண்டிருக்கிறார். அதனாலே பிள்ளைகளுக்கு நம்முடைய வாழ்க்கை அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். இங்கே என்ன செய்கிறாள் இந்த அண்ணா? அருமையாக அவளை அந்த காரியங்களை பார்க்கும்போது எப்பொழுதும் கர்த்தருடைய சந்நிதியிலே அவன் காணப்பட வேண்டும் என்று சொல்கிறார். காணப்படவும் எப்பொழுதும் இருக்கணும், அவருடைய சமூகத்தை நாட வேண்டும் சொல்லி எத்தனை ஒரு வாஞ்சியாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை நாம் அப்படியாக வழிநடத்துகிறோமா? சபைக்கு போக வேண்டும், கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று அப்படிப்பட்ட காரியங்களே பிள்ளைகளை நாம் முக்கியத்துவம் கொடுத்து வளர்க்கும் போது கர்த்தர் அதற்கான காரியங்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கான காரியங்கள், மற்ற காரியங்கள் எல்லாவற்றையும் அவரும் பார்த்துக் கொள்கிற தேவனாக இருக்கிறார். இங்கே அடுத்தபடியாக ஒரு உதாரணத்தை நாம் பார்ப்போமானால், தீமோத்தேயுவை குறித்து நாம் பார்க்கிறோம். தீமோத்தேயுவை குறித்து பார்க்கும்போது 1 தீமோத்தேயு 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 4வது 5வது வசனத்தை பார்ப்போம். உன்னில் உள்ள மாயவற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதுனால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடைய ஆதாரத்தை ஒரு தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். மாயமற்ற விசுவாசம். 5வது வசனத்தை பாருங்கள். அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லோவிசாளுக்குள்ளும் உன் தாயாகிய ஐனியக்கேயாளுக்குள்ளும் நிலைத்திருந்தது, அது உனக்குள்ளும் நிலைத்திருக்கிறது என்று நிச்சயித்திருக்கிறேன். எப்படி ஒரு விசுவாசத்தில் மாயமற்ற விசுவாசம், அது எப்படி வாழையடி வாழையாக தன்னுடைய தாய் இடத்திலிருந்து தன்னுடைய பாட்டி இடத்திலிருந்து தாய்க்கு வருது, தாயிடத்திலிருந்து மகனுக்கு, இவ்விதமாக அவன் ஒவ்வொன்றாக பார்த்து என்ன செய்கிறான்? அந்த தாயும் அந்த பாட்டியும் அவனை அவ்விதமாக வளர்க்கிறார்கள். தன்னுடைய குடும்பத்துடைய காரியங்களை அவன் என்ன செய்கிறான் பார்க்கிறான். தன்னுடைய தாயையும் தன்னுடைய பாட்டியும் அவன் பார்க்கிறான். ஆனால் அவர் 2 பேரும் இப்படியாக மாயமற்ற விசுவாசத்திலே அவன் என்ன செய்கிறான்? வளர்க்கப்படுகிறான். உள்ள மாயமற்ற எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் விதமாக தீமோத்தேயுவை குறித்து சாட்சி சொல்ல. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து மற்றவர்களும் கர்த்தருடைய பிள்ளைகளை என்ன சொல்கிறார்கள்? ஆவிக்குரிய பிள்ளையாக கர்த்தருக்கு முக்கியத்துவம் எப்படி சபைக்கு ஒரு காரியங்களிலோ அப்படி இந்த மகன் அருமையாக கர்த்தருடைய காரியங்களிலே செயல்படுகிறான் என்று நம்முடைய பிள்ளைகளை குறித்து சொல்ல முடியுமா? அன்பானவர்களே, காலம் கடைசியாக இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது. நாம் உலக பிரகாரமான காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுக்கறதை விட, அழிந்து போக காரியத்துக்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுக்கறதை விட கர்த்தருடைய காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய பிள்ளைகளை நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து அவர்களை இவ்விதமாக இந்த தீமோத்தேயுவை போல, இந்த சாமுவேலை போல நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்க வேண்டும். ஒரு சாட்சியுள்ள ஜீவியம், ஒரு சாட்சியுள்ள ஜீவியம். எவ்விதமாக இந்த தீமோத்தேயுவை குறித்து அப்போஸ்தலன் பவுல் 2 காரியங்களை அவருடைய குணாதிசயத்தை சொல்லும் போது சாட்சியாக சொல்கிறார். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை பார்க்கும்போது,
அது ஏனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதுக்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவன் என்னிடத்தில் இல்லை. உண்மையான குணம் இந்த தீமோத்தேயுவுக்கு இருந்தது. அடுத்தபடியாக 22வது கடைசி பார்க்கும்போது உத்தம குணத்தை அறிந்திருக்கிறீர்கள். அவன் பாருங்க, அந்த வசனத்தை பார்க்கும்போது தகப்பனுக்கு பிள்ளை ஊழியம் செய்வது போல அவன் என்னுடனே கூட சுவிசேஷ நிமித்தம் ஊழியம் செய்தான் என்று அவனுடைய உத்தம குணத்தை அறிந்திருக்கிறார்கள். ஒரு உண்மையுள்ள ஊழியக்காரனாக உத்தம குமாரனாக அவரை குறித்து சாட்சி கண்மானவர்களே, நம்முடைய பிள்ளைகளை குறித்து விதமான சாட்சி விசுவாசிகள் மத்தியிலும் மற்றவர்கள் மத்தியிலும் காணப்படுகிறதா? விதமாக நம் பிள்ளைகளே நமக்கு வேதத்தில் சொன்ன முன்மாதிரிகளை நாம் வைத்து நாமும் பெற்றோர்களுக்கு நாமும் சாட்சியாக நடந்து பிள்ளைகளே கர்த்தருக்கு உகந்த வண்ணமாக அவருடைய சித்தத்தின்படி அவருடைய திட்டத்தை அவருடைய செயலின்படி நாம் வளர்த்து பிள்ளைகளை கர்த்தருக்கு நாம் கொண்டு வரும் போது கர்த்தர் அதிலே பிரியப்படுகிறவராகவும் மகிழ்ச்சி அடையக்கூடிய இருக்கிறார். வரக்கூடிய நாட்களிலே நாம் இவ்விதமாக பிள்ளைகளே நாம் மிகுந்த கவனத்தோடு பொறுப்போடு அவர்களுக்கு கர்த்தருடைய காரியங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் சொல்லி கர்த்தருடைய சபையை குறித்த மற்ற எல்லா காரியத்தையும் அவர்கள் சொல்லி வளர்த்து அவர்களை கர்த்தருடைய காரியங்களை அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை கொண்டு வருவதற்கு கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வாராக. அவருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.